நெப்போலியனோட பையன சந்திச்ச மாதம்பட்டி ரங்கராஜ். என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியுமா? நெப்போலியன் அப்படின்னு சொன்னா, மாவீரன் நெப்போலியன் ஞாபகத்துக்கு வராரோ இல்லையோ, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு எட்டுப்பட்டி ராசா நெப்போலியன் ஞாபகத்துக்கு வந்துருவாரு. அந்த அளவுக்கு நெப்போலியன் அப்படிங்கிற கம்பீரமான பெயருக்கு தன்னோட நடிப்பின் மூலமா நியாயம் சேர்த்தவரு நெப்போலியன். இவரோட மூத்த மகன் தனுஷ் இணையதள வாசிகள் மத்தியிலயும், ரசிகர்கள் மத்தியிலயும் நல்ல அறிமுகத்த கொண்டிருக்கக்கூடிய நபர். கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி தான் அவரோட கல்யாணம் ஜப்பான்ல கோலாகலமா நடந்துச்சு. இந்த நிலையில நெப்போலியன் குடும்பத்தினர சமையல் கலை வல்லுனர் மாதம்பட்டி ரங்கராஜ் சந்திச்சு பேசியிருக்காரு. இது தொடர்பான வீடியோவ நெப்போலியன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்திருக்காரு. நடிகர் நெப்போலியனோட மூத்த பையன் தனுஷ் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி அப்படிங்கிற தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. இது ஒரு மரபணு குறைபாடு. இதன் காரணமா தசைகள் படிப்படியா வலுவிழந்து உடல் இயக்கங்கள் பாதிக்கப்பட்டுரும். இந்த நிலையில தனுஷ் அன்றாட நடவடிக்கைகளை செஞ்சுட்டு வராரு. அவருக்கு அவரோட பெற்றோர்களும் மனைவி அக்ஷயாவும் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தன்னோட நண்பர் வீட்டு கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போன நடிகரும் சமையல் கலை வல்லுனருமான மாதம்பட்டி ரங்கராஜ் அங்க நடிகர் நெப்போலியன் குடும்பத்தினரை போய் சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தனுஷ சந்திச்சு அவர்கிட்ட பேசியிருக்காரு. அப்போ கல்யாணத்துக்கு நாங்க சமையல் செய்ய முயற்சி பண்ணோம். ஆனா முடியல. நிச்சயதார்த்தத்துக்கு சமையல் செஞ்சது நாங்க தான். எங்க சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு கேள்வி கேட்டாரு. அதுக்கு நெப்போலியனோட மனைவி, உங்க சமையல தனுஷ் இன்னமும் ருசிச்சு கூட பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னாங்க. இப்படி அந்த உரையாடல் நீண்டுகிட்டே போச்சு. இது தொடர்பான வீடியோவ தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சந்தோஷத்தோட பகிர்ந்திருக்காரு நெப்போலியன்.